ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, சத்யா வந்து மாமா விட்டு ஸ்ருதியோட பிளான் எல்லாத்தையும் கெடுக்கணும்னு நினைக்கும் போது சத்யாவோட மாமா அல்ட்ரா லெஜெண்டாக அந்த மாடசாமியவே வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சத்யா வந்து இந்த உண்மைலாம் வந்து தெரியக்கூடாது, ஸ்ருதிக்கு தெரியக்கூடாதுன்னு முத்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமாவை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் மாடசாமி வந்து ஸ்ருதி கிட்ட நான் அவங்க வீட்டுக்கே வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி வந்து அதுக்கு 5 லட்ச ரூபா வந்து பேரம் பேசியிருப்பாங்க. பேசினோடனே நம்ம மாடசாமி எப்பயும் போல் அந்த வயலில் ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் வந்து சத்யா வந்து முத்துக்கு கால் பண்ணப்போ முத்து வந்து நான் இந்த மாதிரி மாடசாமி எப்படி இருந்தாலும் தடுத்துருவேன் சத்யா, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி முத்துவும் அந்த மாடசாமி கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தானே சத்யா பற்றின விளப்பத்தெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஏதோ ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சிச்சாமே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது மாடசாமி இல்லையே, அப்படி யாருமே வந்து என்கிட்ட விசாரிக்கலை அப்படின்னு அடித்து ஊன்றாரு. உடனே வந்து முத்துக்கும் செம கோவம் ஆயிடுது. ஒழுங்காக உண்மையை சொல்லியா, கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்துச்சு, எதனால் வந்து நீ அந்த குடும்பத்தை பற்றின உண்மையெல்லாம் சொல்ல போகிற, இது 2 பொண்ணோட வாழ்க்கை, இதை நீ கெடுக்க போறியா, ஒரு 5 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இதை நீ கெடுக்க போறியா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே மாடசாமி அதெல்லாம் எனக்கு எந்த மனசாட்சியுமே கிடையாது, 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா, ஆமாம் ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சா 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா நானும் ஒத்துக்கிட்டேன், யார் தான் ஒத்துக்காமல் இருப்பா, பணம் நான் சொல்லு நீ அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே மாடசாமியை வந்து முத்து வந்து அடிக்க போயிட்டாங்க. ஆனால் முத்துவை மாடசாமி அடி வெளுப்பிட்டாங்க. முத்துனால என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு நிமிஷம் கழித்து சத்யாவுக்கு வந்து முத்து வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு சத்யா வந்து என்ன மாமா சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கான விஷயமே இருக்குது. ஸோ வந்து அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த சீரியலில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சத்யாவை உங்களுக்கு பிடிக்கும்னா சத்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள், அர்ஜுனை பிடிக்கும்னா அர்ஜுன் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது சத்யாவுக்கு கால் பண்ணி முத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சத்யா, இனிமேல் வந்து வாழ்க்கையில் இந்த மாடசாமி வரவே மாட்டா, அந்த ஸ்ருதியும் வரவே மாட்டா அப்படின்னு சொன்னோடனே சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறீங்க மாமா, சமரசம் பேசி நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களா அந்த மாடசாமியை, இனிமேல் வந்து இந்த விஷயம் வந்து எப்படியும் தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்போ தான் முத்து வந்து ஒரு ஷாக்கான விஷயத்தை தூக்கி போடுறாரு. ஆமாம் தெரியாது தான், நான் அந்த மாடசாமி கிட்ட சமரசமாக பேசி தான் சமாதானப்படுத்தணுன்னு தான் பேச ஆரம்பித்தேன், ஆனால் அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமும் இதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்தாலும் அங்கே வர்றதை தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணிச்சு, நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து சத்யாவுக்கு செம்ம ஷாக்கு. சத்யா அம்மா அப்பா சத்யா 3 பேரும் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 3 பேருமே ஷாக் ஆகிட்டு சத்யாவோட அப்பா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்த்தியாடா, உன் அம்மா அப்பாவை பற்றி யோசித்து பார்த்தியாடா, என்ன ஒரு தைரியம் தான் நீ அவனை கொன்றிருப்ப, உன்னை யார்டா கொலை பண்ண சொன்னால், என் பொண்ணுங்களுக்காக நீ ஏன்டா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சத்யாவும் என்ன மாமா சொல்கிற, ஏன் மாமா கொலை பண்ண, இங்கே பாரு மாமா, நான் வந்து நீ சமரசமாக பேசி உனக்கு அறிவாளி, நீ எதையுமே படப்படன்னு முடிவெடுக்க மாட்டேன், அறிவாளி, சமரசமாக பேசி ஒத்துக்க வச்சு அந்த மாடசாமியை தடுப்பேன்னு தானே மாமா நான் உன்னை அனுப்புனேன், நீ என்னன்னா இப்படி எங்களுக்காக கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறிய மாமா, உனக்கு வயசு இருக்கு மாமா, நீ வாழ வேண்டிய வயசு மாமா, எதுக்காக மாமா இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு சத்யாவும் கேட்குறாங்க. சத்யாவோட அம்மாவும் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கே, இது மட்டும் போலீஸ் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்டா, உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எவ்வளோ வருஷம் ஜெயில்னு கூட தெரியலடா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம முத்து வந்து இங்கே பாருங்கள், என்னை பொறுத்தவரை தேவி வாழ்க்கையும் சத்யா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், நான் வந்து தடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன், ஆனால் வந்து நான் ஒரு நல்லவனை ஒன்றும் கொலை பண்ணலை, இவன் ஒரு கேடு கட்ட ஐயோக்கே, எத்தனை பேர்கிட்ட வட்டி கொட்டு எத்தனை பேரோ குடும்பத்தை வந்து இவன் நாசமாக்கியிருக்கான், அதுவும் இல்லாமல் இப்போ கூட வந்து ஒரு 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு தானே இவன் கிளம்பி வர பார்த்தான், அப்போ அவனை கொல்லாமல் என்னை கொஞ்சம் சொல்கிறீங்களா, அதனால தான் நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு முத்து வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சத்யா அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே சத்யா, மாமா நீ எதுவும் வந்து எங்கேயும் தலை காட்டாத மாமா, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் போயிருமாமா, இல்லைன்னா போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுமாமா, இப்போ ஸ்ருதி இது தெரிஞ்சு ஸ்ருதி என்ன பண்ண போகிறானே தெரில மாமா அப்படி சொல்லிட்டு
யோசிச்சே வந்து சத்யா வந்து ஃபோனை வச்சுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து அந்த மாடசாமிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல கிளம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு, "சரிடி வாடி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு வந்து கிளம்பி மாடசாமி வீட்டுக்கு வராங்க. மாடசாமியோட ஒய்ஃப் தான் வந்து வீட்ல இருக்காங்க. உடனே ஸ்ருதி வந்து "எங்க போனாங்க? இன்னும் வரலையா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமாம்மா இந்த வயல் பக்கம் தான் போனாங்க. வட்டிக்கு 2 பேர்ட்ட வட்டி வாங்கிட்டு குளிச்சுட்டு வரலான்னு வயல் பக்கம் தாம்மா போயிருப்பாங்க. ஆனால் இன்னும் வரலையேம்மா. ஃபோன் அடிக்கவும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னன்னு தெரில. நீங்கள் வேணால் அந்த வயல் பக்கம் போயிட்டு வரீங்களா?" அப்படின்னு கேட்கவும் ஸ்ருதி, "அப்படியா? அந்த வயல் எங்கே இருக்குது? எந்த பக்கம் போகணும்?" அப்படின்னு சொன்னோடனே, "சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமியோட பொண்டாட்டி வந்து சாரி எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் அந்த பொண்ணுங்க 3 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. மாடசாமி பொண்டாட்டி கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களும் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 4 பேர் வந்து வயக்காட்டு பக்கம் போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தா வந்து ரொம்ப வந்து இந்த பறவைகளோட காக்கா அந்த மாதிரி வந்து ரொம்ப கூடியிருக்கு. உடனே வந்து மாடசாமியோட பொண்டாட்டி, "என்ன ஆச்சுன்னு தெரியலையேம்மா, அவர் இங்கே தான் குளிக்க வந்தாரு. ஆனால் அவரை காணுமே, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன்." "ஆமாம், ஆனால் அது என்ன ஒரே காக்காவாக வந்து கூடிட்டுருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எதையாச்சும் காக்கா தூக்கிட்டு போக போயிருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஸ்ருதி வந்து, "வாங்க அதெல்லாம் எதுக்கு பார்த்துட்ருக்கீங்க, அதான் அங்கே இல்லைல்ல, வேற எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்ருதிக்கு வந்து அவ்வளோ அவசரம், ஏன்னா மாடசாமியை கூட்டிகிட்டு போனால் தானே எல்லா உண்மையும் தெரிய வரும். ஸோ அந்த அவசரத்தில் வாங்க அப்படி போகலான்னு பார்த்தோன்னே அந்த மாடசாமி அந்த வேஷ்டி துண்டு இருக்குல்ல, அது வந்து அந்த காக்கா மொக்கிற இடத்துல கீழே கடந்திருக்கு. உடனே வந்து அவங்க பொண்டாட்டி பார்த்துச்சு, "அம்மா அவரோட துண்டு கிடக்குமா, அப்போ அவர் இங்கே தாம்மா இருந்திருக்கணும், அவரோட துண்டு என்ன பண்ணுது காக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மொத்தமாக போய் பார்த்தா அவங்க அப்பயே வந்து அவங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா மாடசாமி வந்து கழுத்தை அறுத்தபடி வந்து செத்து கடந்துட்டு இருந்தார். உடனே வந்து மாடசாமி பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸ்ருதி வந்து செம ஷாக் ஆகிட்டு, எப்படி வந்து இவர் செத்தார், இவர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அந்த சத்யாவுக்கு இது எல்லா விஷயமே தெரிஞ்சு அடியாள் வச்சு கொலை பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சிட்டே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி இவங்கள தான் கூட்டிகிட்டு போகிறோம் இருந்தால் நமக்கு இருந்த ஒரு சாட்சியும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரை போய் பிடிக்கிறது, யாரை போய் ஒத்துக்கிறது, இப்போ நம்ம வேறு யாரையாச்சும் பிடிச்சாலும் இந்த சத்யா வந்து யாரையாச்சும் கொலை பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து யோசிச்சிட்டே நிற்கிறாங்க. இந்த பக்கம் மாடசாமியோட பொண்டாட்டி மாடசாமிகிட்ட அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து போலீஸ் வந்து என்னென்னு விசாரிக்கிறதுக்காக வருது. ஸ்ருதிகிட்ட வந்து போலீஸ் வந்து கேட்குது, "என்ன ஆச்சுமா, எதனால் நீங்கள் எப்படி இங்கே இந்த 3 பேர் வந்து வயக்காட்டுக்கு போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழப்பத்தையும் கேட்கவும் ஸ்ருதிக்கு வந்து செம ஷாக்கு. ஸ்ருதி உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, "அப்பா இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி விசாரித்தேன், இப்படி ஒருத்தரை கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன், உங்ககிட்ட சொன்னலப்பா, அவங்க வந்து இப்போ இறந்து கிடக்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னே தெரியல, இறந்து கிடக்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணப்பா, போலீஸ் வந்து என்ன வந்து விசாரிக்கிறாங்க" அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து, "சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த நேரம் பார்த்து என் அக்கா கிட்ட வேற இந்த எந்த விஷயத்தையுமே நம்ம சொல்லாமல் இருந்தோமே, இப்போ பாரு இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னு, இப்போ நான் எப்படி போய் அக்கா கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொல்லுவேன், நீ போய் சொல்லிட்டு போனேன், ஏன்னா அக்கா தான் இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு ஃபோனை அவங்க அப்பாவும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு செல்வநாயகிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும்னா அர்ஜுன் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை சத்யாவை பிடிக்கும்னா சத்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.